வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் ஆர்ட் ஜிகே. நம்ம கேமில் 9th anniversary பேஸ் பண்ணி வர மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட்டில் லெஜெண்டரி பண்டில்ஸ் எல்லாம் ரிட்டன் வருமா, லோல் அமௌண்ட் ரிட்டன் வருமா, அதே மாதிரி ஓல்டு பீக்கெல்லாம் ரிட்டன் வருமானு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Let's go get this son of a bitch. 9th anniversary ஈவெண்ட்டை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பெண்டிங் வச்சுருந்த 2 ஈவெண்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் ஜெர்சியை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட டோக்கன் இருந்துச்சா நான் கிளைம் பண்ணாமல் வச்சுருந்தோம். இன்றைக்கி ஒரு வழியாக கிளைம் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கேமில் வந்து நமக்கு பிடிச்ச நம்பரை சூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். என்னென்னு இது பண்ணும்போது நம்ம பர்த்டே டேட் வரப்போகுது. ஸோ அதையே வச்சிடலான்ட்டு 23 வந்து நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களோட பர்த்டே டேட் என்னென்னு அப்படியே நம்ம கமெண்ட்டில் பண்ணிட்டு போயிருங்க. 250 டோக்கன் கொடுத்து இந்த ஜெர்சியை நான் ஏன் எடுத்தேன்னா, இந்த கஸ்டமைஸ் நம்பருக்காக மட்டும் இல்லை, நம்ம பேரும் நம்மளோட பின்னாடி வந்து காட்டுது. ஸோ நம்ம பேர் போட்டு வர ஃபஸ்ட்டு பண்டில் இதாங்கிறனால தான் இதை எடுத்தேன். இது வந்து நம்ம பேக் ஆஃப் பண்ணால் தான் நமக்கு தெரியும், பேக்கெல்லாம் போட்டிருந்தா நமக்கு தெரியாது. அடுத்தது வந்து இன்னொரு பெண்டிங் ஈவெண்ட்டான ரிலே மார்ட் ஈவெண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 டைமண்ட் இல்லாதனால நேற்று வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மந்த்லி போட்டு கிளைம் பண்ணதுனால இன்றைக்கி வந்து டைமண்ட் வந்து நமக்கு வந்துருச்சு. மொத்தம் 239 டைமண்டுக்கு நான் வந்து யூனிவர்சல் ரிங் வவுச்சரு, யூனிவர்சல் எவோ டோக்கன் கிரியேட்டு, அதுக்கப்புறம் அந்த டென்னிஸ் அமௌண்ட்டு, இந்த 3 வந்து வாங்கியிருக்கேன். 239 டைமண்டுக்கு இந்த 3 ஐட்டமே ஒர்த்து தான். அதுவும் யூனிவர்சல் ரிங் வவுச்சர் இதுக்கெல்லாம் சேர்த்துனா கிட்டத்தட்ட மினிமம் 600லேருந்து 800 டைமண்ட் வரைக்கும் வரும். ஸோ 239 டைமண்டுக்கு வந்தது வந்து ரொம்ப ஒர்த்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு கூப்பன் வந்து யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி நம்மளோட கூப்பனை யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து டைமண்ட் வந்து 20% ரிட்டர்ன் ஆகும். எனக்கு வந்து மொத்தம் 48 டைமண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. நீங்களும் இதே இந்த ஈவெண்ட்டில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியான டைமண்ட்லேயே இந்த ஈவெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ 239 டைமண்ட் 48 டைமண்ட் போயிடுச்சுன்னா வெறும் 180 டைமண்டில் நான் வந்து இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒர்த்தான ஈவெண்ட்டு தான். அதனால் நீங்களும் இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது பண்டிலு அமௌண்ட்டு அதுக்கு எடுக்கலையானாலும் அட்லீஸ்ட் அந்த யூனிவர்சல் ரிங் வவுச்சர், யூனிவர்சல் எவோ டோக்கன் வாலெட்டையாச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு 9th anniversary பேஸ் பண்ணி 3 புதுசாக கன்னுங்க வந்து வரப்போகுது. அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா M7. அதோட கன்னோட லுக் எல்லாமே இது வரைக்கும் எதுவும் ரிலீஸ் ஆகலை. இப்போதைக்கு வந்து AK மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஹெட் ஷாட் அடித்து 236 டேமேஜ், அதே மாதிரி பாடி ஷாட்டுக்கு 43 டேமேஜ். கிட்டத்தட்ட பவர் எல்லாமே AK மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன இது AKவை விட கொஞ்சம் ரேட் ஆஃப் ஃபயர் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ரீகாயில் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஹெட் ஷாட் வந்து கொஞ்சம் நல்லா தான் போகுது. இந்த கன்னோட ஃபுல் லுக் கிடச்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அடுத்தது வீடியோ போடுறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 கன் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எவோ O3ன்னு ஒரு கன் இருக்குது. இது வந்து SMG கன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே UMP மாதிரி லுக்கில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து UMP லுக்கில் கொடுத்துருக்கான், ஆனால் அந்த கன் இல்லை. நீங்கள் இங்கே பார்க்கும்போது தெரியும். இதில் வந்து என்ன சேஞ்ச் இருக்குதுன்னா, எய்ம் பாட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த எய்ம் பாட் வந்து பெருசாக இருக்கனால எனக்கு தெரிஞ்ச அக்யூரசி இதில் வந்து நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி நார்மல் SMG கன் மாதிரி தான் இருக்குது. இதோட லுக்குமே இன்னும் எதுவும் கிடைக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 புல்லட்டில் ஒரு ஸ்னைப்பர் வரப்போகுதுங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒர்த்தான ஸ்னைப்பராக இருக்கும் போல். ஏன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்து இந்த ஸ்னைப்பருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கும் இன்னும் லுக் கிடைக்கல. M10 மாதிரி இருக்குதுன்ட்டு M10 நினச்சிடாதீங்க. M10 மாதிரியெல்லாம் ஸ்னைப்பர் வராது. இது வந்து புதுசாக நம்ம கேமில் வரப்போகிற ஸ்னைப்பரு 2 புல்லட் ஸ்னைப்பர் தான். ஆனால் ரேட் ஆஃப் ஃபயர் வந்து செமையாக இருக்குது. இந்த கன்னுகளோட அப்டேட் எல்லாம் வந்து கிடைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் கொஞ்சம் கன்னுக்கெல்லாம் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரஃபலுக்கு வந்து ஆர்மர் பெனட்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆர்மர் பெனட்ரேஷனில் ஏன்னா பேரஃபலுக்கு வந்து ஃபஸ்ட்டே டேமேஜ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் கொடுக்கும். ஆர்மர் பெனட்ரேஷன் அதிகம் பண்ணது நல்லது தான். அடுத்தது ஷீல்டு கன்னுக்கு வந்து இனிமேல் ஷீல்டு வந்து உடைக்க முடியாது. ஆனால் அதே மாதிரி டேமேஜ் வந்து கம்மின்னு கொடுத்துருக்காங்க. MP40க்கு பவர் வேறு லெவலில் ஏற்றி வச்சுருக்காங்க. வெப்பன் ஸ்விட்ச், ஆர்மர் பெனட்ரேஷன், அக்யூரஸின்னு MP40க்கு பவர் ஏற்றிட்டாங்க. M519க்கும் பவர் ஏற்றிட்டாங்க. ஹெட்ஷாட் ரேஞ்சும் வெப்பன் ஸ்விட்ச் டைமிங்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. M519 சும்மாவே அது ஹெட்ஷாட் எல்லாம் குப்புன்னு உழுகுது. நான் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப குசி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா M8-2B. இதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜு, சிங்கிள் ரேஞ்சு, சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷன்னு ஃபுல் பவரும் ஏற்றிட்டாங்க. ஏன்னா இந்த கன்னெல்லாம் இப்போ யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறக்காக. அடுத்தது பராங்கில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. என்னென்னா இதில் வந்து ஹிட் பண்ணிகிட்டே நம்மளால் வந்து ஓட முடியும். மற்ற மீலே வெப்பன்லாம் இந்த மாதிரி எது இல்லை. பராங்குக்கு மட்டும்தான் இப்போ வந்து இதுக்கு வந்து அன்லாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பேனை ஃபஸ்ட்டு வந்து எக்யூப் பண்ணுறேன். இப்போ
பேனை எக்யூப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹிட் பண்ணோம்னா நம்ம ஒரே இடத்துல நின்றுறோம். ஹிட் பண்ணிவிட்டு ஆனால் அது ஹிட் பண்ணுறது நிப்பாட்டினதுக்கப்புறம் நம்ம ஓடுறோம். ஆனால் பேனில் வந்து அடிக்கும் போது நம்ம ஒரே இடத்துல நின்றுட்டு தான் நம்மளால் அடிக்க முடியும். ஆனால் இதுவே பராங்கு இருக்குதுல்ல, இந்த பராங்கை வச்சு யூஸ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் பராங்கை வச்சு நம்மளால் ஓடிக்கிட்டே அடிக்க முடியும். இது வந்து கொஞ்சம் நல்ல அப்டேட்டு தான். ஆனால் இதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பராங்குக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கான். இதுக்கப்புறம் வந்து எல்லா மீலே வெப்பனுக்கு கொண்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேஜிக் கியூப் அப்டேட்டு. மேஜிக் கியூப் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 9th anniversary பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ மேஜிக் கியூப் வந்து கன்ஃபார்ம் வந்துடும். ஆனால் அதில் வந்து லெஜெண்டரி பண்டில்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆகுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து இப்போ கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் இப்போதைக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகிருக்குதுன்னா ஜோக்கர் பண்டில் வந்து ரிட்டர்ன் வரலாங்கிற மாதிரி ஒரு லீக் கிடச்சிருக்குது. அதே மாதிரி ஒரு 2-3 கன் ஸ்கின் வந்து இந்த மேஜிக் கியூப்பில் வந்து இந்த மேஜிக் கியூப் ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணலாம். மற்றபடி ஆர்டிக் ப்ளூ பண்டில் இந்த மாதிரி பண்டில்லாம் வந்து நமக்கு இப்போதைக்கு வராது. ஆனால் இந்த நைட் க்ளோன் பண்டில் இருக்குதுல்ல, இந்த க்ளோன் பண்டில் மட்டும் நமக்கு வந்து கேமில் வந்து ரிட்டர்ன் வரலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கன் ஸ்கின்னுங்க அது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராஃபில்லு, அதுக்கப்புறம் இந்த மேக் 10 பைசன்னு இந்த மாதிரி கன் ஸ்கின்னில் வந்து ஏதாவது 1-2 கன் ஸ்கின் வந்து இந்த வாட்டி ஆட் ஆகலாம். பன்னி MP40 ஆட் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OB54 அப்டேட்டில் வந்து நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்குவோம்ல, அந்த டைமில் நம்ம எங்கே இறங்க போகிறோன்ட்டு எல்லா இடத்தோட பேரும் நமக்கு வந்து தெளிவாக காட்டும். இதிலிருந்தே நம்ம வந்து எங்கே இறங்குறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இறங்கிக்கலாம். இது வந்து பெருசாக ஒரு அப்டேட்டெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக எங்கிட்ட கேட்டிருக்கிறது என்னென்னா ஓல்டு பீக் வந்து ரிட்டர்ன் ஆகுமான்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஓல்டு பீக் வந்து ரிட்டர்ன் ஆகாது. நீங்கள் ஓல்டு பீக்கெல்லாம் விளையாடணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா கிராஃப்ட் லேண்டில் வந்து ஓல்டு பீக்கெல்லாம் மேப் போட்டு நிறைய மேப் இருக்குது, அதில் போய் விளையாண்டதே தவிர மற்றபடி நமக்கு வந்து ஓல்டு பீக் வந்து இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு ரிட்டனே ஆகாது. ஸோ எவன் சொன்னான்ட்டு நம்பாதீங்க, அது வந்து கன்ஃபார்ம் ரிட்டர்ன் ஆகாது. அடுத்தது கடைசியாக நமக்கு வந்து லோல் அமௌண்ட் வந்து எப்போ ரிட்டர்ன் ஆகும்னு பார்த்துடலாம். லோல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th anniversary பேஸ் பண்ணி நமக்கு வந்து கேமில் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 50% வந்து சான்ஸ் இருக்குது. இது வந்து ரேண்டமாக ஒரு எமௌண்ட் ராயலில் வந்து நமக்கு வந்து வரலாம். இல்லைன்னா இந்த ஸ்டெப் அப் ஈவெண்ட்டுன்னு ஒன்று இருக்குமில்ல, அதில் வந்து வரலாம். ஆனால் இந்த OB54 கன்ஃபார்ம் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது 9th anniversary வருதா இல்லைன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளூ லாக் ஈவெண்ட் வருது, அதில் எப்போயாவது ஒரு எமௌண்ட் ராயல் ஈவெண்ட் வந்து விடுவான். அந்த ஈவெண்ட்டில் வந்து கூட இது வந்து வரலாம். OB54 வந்து லோல் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வரக்கு வந்து 90% வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்டேட் கிடைச்சிச்சுன்னா நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்க, இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களை எல்லாத்தையும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். வரட்டா.